ஏய், எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிட்டு இருக்க? கோவப்படாதீங்கக்கா. பொம்மலாட்ட படத்துல உங்க ஹஸ்பண்டோட காதலின்னு சொல்ல வந்தேன். போனை வைக்கிறியா? நான் காரணத்தோட தான் கால் பண்ணிருக்கேன். காரணம் இல்லாமல ஃபோன் பண்ணுவேன். காரணம் இருக்கு. என்னக்கா சத்தத்தையே காணோம்? என்னன்னு சொல்லு. அன்னைக்கு சொன்னேனே ஞாபகம் இருக்கா? கதிர் சாரோட முன்னாள் காதலிய கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்ன மாதிரியே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நிஜமாவா? நல்ல உயரம், நல்ல கலரு. அவங்களும் சென்னையில தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க அட்ரஸ் போட்டோவோட உங்களை வந்து மீட் பண்றேன். ஓகேவா? ஏய் வினிதா, அவங்க பேர் என்ன? ஆர்வம் ஆயிட்டீங்களா? டோன்ட் வரி, நேர்ல மீட் பண்ணும்போது சொல்றேன். ஏய் ப்ளீஸ், அவங்க எங்க இருக்காங்க? கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு? ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடு. இங்க பாரு, சிரிக்காம பதில் சொல்றியா? அக்கா கூல், டென்ஷன் ஆகாதீங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லாம விட்டுருவேனா என்ன? ஐயோ சரி ஓகே, அட்லீஸ்ட் உனக்கு யார் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? அவங்க பேராவது சொல்ல. அது சஸ்பென்ஸ், ரகசியம். ஓகே பாய் கா. ஏய் வினித், என்னது திடீர்னு ஃபோன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னாலே முடியல, அவளால எப்படி? இவரை தவிர சொல்லியிருப்பாரோ? கரெக்ட், இவரை சொல்லாம எப்படி? கேட்கணும். ராஜேஷ், ராஜேஷ், ராஜேஷ் மச்சான். டேய் ராஜேஷ். டேய் யாரா அது? ஏன் கதை சொல்ற? கதை உடைக்க வந்திருக்கியா? ஃப்ரெண்டு ராஜேஷ். என்ன ஃப்ரெண்டு? யாரு? ராஜேஷை பார்க்கணும். பார்த்து என்ன பண்ண போற? இல்லை கொஞ்சம் பார்க்கணும். என்னது பார்க்கணும்? இதுக்கு முன்ன பார்த்தே இல்லையா? கொஞ்சம் பார்க்கணும். பார்க்கணுமா? காசு எடு. காசா? பார்த்தா பச்சை போடுற மாதிரி இருக்கிற, சீக்கிரம் காசு எடு. குவார்டர் வாங்கணும்ல? இந்த பாரு, குவார்டர் 92 ரூபா, கேஸு 6 ரூபா, தண்ணி 6 ரூபா, பொட்டலம் 6 ரூபா. கணக்கு பண்ணி காசு எடு. ஏய் பச்சை பிள்ளையாகிற, சீக்கிரம் காசு தர. அவன் டென்ஷன் ஆகிறான். காலைல எவனும் மாட்டல. இதான் சிவப்பு தோலுக்கு அழகு. தட்டு, பலமா தட்டியா? ஐயோ ராஜேஷ், ஆள் தான் பல்கியா இருக்கியா? நல்லா ஜோரா தட்டியா? ராஜேஷ். ராஜேஷ் பிரதர், மேடம் வந்துட்டாங்க பாரு. வர்ற அம்மா புண்ணியவதி, முன்னாள் கோட்டை வழியாச்சு. வாடி. இந்த வீட்டில் எப்படி மச்சான்? டேய், இனிமே நீ என்னை பார்க்க வர வேண்டாம்.
அண்ணன் அண்ணி எவ்வளோ சொல்லியும் கேட்காம நான் பண்ண தப்புக்கு இதுதான்டா எனக்கு தண்டனை. நீ கிளம்பு. பைடா. பைடா. டே ராஜேஷ் மச்சான் எந்தர்றா? டேய் இதெல்லாம் என்னடா? என்னடா நீ எதுக்கு இங்கே வந்த? ஏன்டா இப்படி இருக்க? இதுக்காடா உன்னை லண்டன் அனுப்பிச்சு MBA படிக்க வச்சாங்க? டேய் நான் தான் உன்னை இங்கே வரணும்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? டே ராஜேஷ், நீ இல்லாம உன்னை பார்க்காம பெரியப்பா மனசு ரொம்ப உடைஞ்சிட்டாரா. சரியா சாப்பிட்றது கூட இல்லடா. நீ பாட்டுக்கு இங்க வந்து இப்படி கிடக்குற. உன்னை பார்க்காம அவரால் இருக்க முடியாதுடா. ஏய் இதெல்லாம் கேட்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி இருக்கேன். பார்த்தா வேணாண்டா ப்ளீஸ். இனிமே தயவு செஞ்சு வீட்டு விஷயத்தை பற்றி எதுவும் சொல்லாத. நீ கிளம்பு. என்னடா பேசுற நீ? உனக்கெல்லாம் மனசாச்சே இல்லையா? உன்னால நிம்மதியா இருக்க முடியுதா? சொல்லுடா, இருக்க முடியுதா? ஏன்டா நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்க? இப்போ எதுக்கு நீங்க வந்த? கிளம்பு. நீ வீட்டுக்கு வராட்டியும் பரவாயில்லடா, டெய்லி ஆஃபீஸ்க்கு வாடா, அண்ணி சொன்னாங்க. நாளிலிருந்து ஆஃபீஸ்க்கு போடா. டேய் உன்னால எப்பரா இருக்க முடியுது? அதுவும் சும்மாவே எப்பரா இருக்க? பசி, வேர்வை, கொசுக்கடி இது எல்லாத்தையும் தாண்டி நான் சந்தோஷமா இருக்கேன்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா இவன் என் வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதுடா. இவன் நினைச்சது எதுவுமே நடக்கக்கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். எதுக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்ணாலும் அது நடக்காது, நடக்கவே நடக்காது. எப்படி நடக்கும் நானும் பார்த்துறேன். லூசாடா நீ? கண்ட ஃப்ளாட்டுக்காக நீ ஏன் அப்படி இருக்கணும்? தாலி கட்டினா அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஏதாவது இருக்கா என்ன? தூக்கி போட்டு வாடா. அப்படிலாம் இவளை அவ்வளோ சீக்கிரம் விட முடியாதுடா. இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறையா இருக்கு. விட்டுடுவேனா என்ன? இனிமே தானே இருக்கு. நீ எதுக்குடா இப்படி இருக்கணும்? இப்படியே எவ்வளோ நாள் தான் இருப்ப? நான் சாகணும் இல்லைன்னா அவ சாகணும். அது வரைக்கும் இப்படிதான், நான் மாற மாட்டேன்.
இவ எங்க வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சா அப்புறம் அந்த நட்ராஜன் மாதிரி ஏதாவது கிரிமினலா யோசிச்சு என் குடும்பத்தை பிரிச்சிருவாடா. அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இவ இங்கதான் சாகணும். நான் பண்ற டார்ச்சர்ல இவ டைவர்ஸ் கேட்ட கூட நான் கொடுக்க மாட்டேன்டா. கொஞ்சம் கொஞ்சமா இவ சித்திரவதை அனுபவிக்கணும். அதை பார்த்து நான் சிரிக்கணும். அது வரைக்கும் இவளுக்கு என்கிட்ட இருந்து விடுதலை இல்லை. என்னடா இப்படி பேசுற? பெரியப்பா மானம் கெட்டு இருந்தானே என்ன பிளாக்மெயில் பண்ணி இவ தாலி கட்டிக்கிட்டா. நட்ராஜனுக்கும் இவளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லடா. உருவம் தான் வேற, மற்றபடி 2 பேரும் ஒண்ணுதான். என்னால என் குடும்பம் பாதிக்க கூடாது, பாதிக்கவும் விட மாட்டேன். இதுக்கு ஒரே முடிவு, ஒன்று நான் சாகணும், இல்ல இவ சாகணும். அது வரைக்கும் எனக்கு வாழ்க்கை இதுதான். இனி ஒரு நிமிஷம் கூட இவளை நிம்மதியா வாழ விட மாட்டேன்டா. ஐயோ, ஆசைப்பட்டது நடக்கலேன்னு அவன் நினைச்சு நினைச்சு நொந்து நொந்து சாகணும். சாவா சாவா. சரிடா, ஆனா உன்னை இப்படி பார்க்க முடியலடா. டேய், சத்தியமா நான் சந்தோஷமா தான்டா இருக்கேன். டேய், என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு. டேய், நான் உண்மையிலே சந்தோஷமா தான்டா இருக்கேன், புரிஞ்சுக்கோ. டேய் மச்சான், எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிடுறா மச்சான், என்ன மன்னிச்சிடுறா. நான் வரேன்டா. சரிடா. ஆபீஸ்க்கு வர மாட்டானா? வீட்டுக்கு தான் வர மாட்டான். ஏன் ஆபீஸ்க்கு வந்தா அவனுக்கு என்னவா? அங்க கூட வர மாட்டானாமா? வர வேண்டாம் பாரதி, வர வேண்டாம், வரவே வேண்டாம். அவனை நினைச்சு நினைச்சு இங்க எல்லாரும் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். வர வேண்டாம், அவன் அங்கே இருக்கட்டும், அவன் அங்கே இருக்க சொல்லுங்க. அத அவன் சூழ்நிலை அப்படி இருக்கு. ஏன் பாரதி, நீ தானே சொன்ன ராஜேஷ் ஆபீஸ்க்கு வருவா, நாம நினைச்ச நேரத்துக்கு அங்க போய் பாத்துட்டு வரலான்னு. ஆனா இப்ப பாத்தியா ஆபீஸ்க்கு வர மாட்டானா? நீ என்னடா சூழ்நிலை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதானே, நான் ஒரு முட்டாள் தானே. நீங்களா என்ன சொல்றீங்களோ அதுதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஆளுக்கு மாத்தி மாத்தி பேசுங்க, எல்லாம் எத்தாலே எழுத்து. நான் என்ன பண்ண முடியும்? வேண்டாம் வேண்டாடா, அவன் அங்கே இருக்கட்டும், என்ன யாருமே பார்க்க வர வேண்டாம், அவன்கிட்ட சொல்லிடுங்க. அத்தை ப்ளீஸ் அழாதீங்க. இப்படியே போனா மாலத்தை இன்னும் கொஞ்ச நாள் தான் தாக்கு பிடிப்பான். ராஜேஷ் இப்படி பிடிவாதமா இருந்தா அவளால அமைதியா இருக்க முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவான். அது வரைக்கும் நாமளும் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறதா நல்லது அத்தை.
ராஜேஷ் லண்டன்ல இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. எல்லாமே ராஜேஷ் நல்லதுக்காக தானே அத்தை. எது ராஜேஷ் லண்டன்ல இருக்கான்னு நினைச்சுக்கிறோமா? நல்லா இருக்குது நீ சொல்றது. இது எப்படி உனக்கு நல்லதாகும்? மடத்தனம் பண்ணிட்டு இருக்கான் அவன். மாலத்தி சாகிற வரைக்கும் இவன் சாகிற வரைக்கும் இப்படிதான் இருப்பானா. இது எப்படி உனக்கு நல்லதாகும்? அவனுக்கு மட்டும் கிடையாது, அப்பாக்கும் இது நல்லது இல்ல. அவனை நினைச்சு இவர் உருகிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன நமக்கு பயமா இருக்கு. இத பாரு, அவன் என்ன தத்துவம் பேசிட்டு இருக்கான். இடியட் மாதிரி நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவனை கெஞ்சிட்டே இருந்தோம்னா அவன் இப்படிதான் பண்ணுவான். அவனை அடிச்சு இழுத்துட்டு வரலாம். வா சந்தோஷ், கோவப்பட்டு நாம ஏதாவது செய்ய போய் அது மாலதிக்கு ஃபேவர் ஆயிடும். கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு அமைதியா இருக்கணும்? இல்ல எதுக்கு அமைதியா இருக்கணும் புரியல. ஒருவேளை இந்த மாலதி கடைசி வரைக்கும் ராஜேஷை விட்டு போலனா அப்படியே விட்டுலாமா? மறந்துடலாமா அவனை? இதுக்கு மேலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் தாலி கட்டிட்டான்ல, அவ பொண்டாட்டி ஆயிட்டா. பிடிக்குதோ பிடிக்கலையோ, நல்லவளோ கெட்டவளோ கூட சேர்ந்து குப்பை கொட்ட வேண்டியதுதான். அவன் ஒழுங்கா அவளை இங்கே கூட்டிட்டு வந்து அவளை அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கதான் பெட்டர். அதை விட்டுட்டு அவன் அவளுக்கு வந்து பாடம் சொல்லித்தரான். அதை பண்றான் இதை பண்றான், வெங்காயம் வெள்ளை புண்ணு மடத்தனமா பேசிட்டு இருக்கான். அவனுக்கு நீ வக்காலத்து வேற. சந்தோஷ், மாலதி தான் பொண்டாட்டி, நான் இல்லைன்னு சொல்லல. ராஜேஷ் அவ கூட தான் சேர்ந்து வாழ்ந்தாகணும். அதுதான் அவன் விதி. ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வரணும். அப்படியே விட்டுற முடியாதுதான். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. மாலதிக்குள்ள பயம் வரணும். அவ குடும்பத்துக்குள்ள அடங்கி போகணும். அதுக்குதான் இதெல்லாம். அதுக்குள்ள உன் மாமனாரு மேல போய் சேர்ந்துருவாரு. பரவாயில்லையா? அவன் மேல உயிரே வச்சிருக்காரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் ராஜேஷ் 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 அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பதறிட்டு இருக்காரு. அவர் ஹார்ட் பேஷண்ட் தெரியும்ல. இதை பாரு, ஒண்ணு அவர் ரொம்ப சிக்காயிடுவார், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி போய் கோயில உட்காந்தா தெரியுமா, அந்த மாதிரி போய் உட்காந்துருவாரு. ஏதோ அன்னைக்கு பைலக்கு அவரை பார்த்தோம், காப்பாற்றணும். இன்னொரு தடவை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சத்தியமா அவரை நம்ம இழந்துருவோம். அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? யார பழி வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன்? அவன் மாலத்தி மட்டும் பழி வாங்கல, ஒன்ன என்ன சித்தியா எல்லாத்துக்கும் மேல அப்பாவை பழி வாங்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. நீ வாடா போலாம். டேய் யோசிக்காத, வாடா. சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷ், நீங்க போக வேண்டாம், வாங்க. சும்மா என்ன கண்ட்ரோல் பண்ணாதான் இன்னும் வாட் ஐம் டூயிங். சந்தோஷ், சொல்றதை கேளுங்க. நீங்க உள்ள போங்க. நான் எதுக்கு உள்ள போறேன்? நீ விடு, நான் சொல்றேன்ல. சந்தோஷ், நீங்க உள்ள போங்க. எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு நீ கண்ட்ரோல் பண்ணு. தேவை அழுதுட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த குடும்பம் விளங்கிடும். செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும். என்னையும் எதுவும் பண்ண விடாதீங்க. எக்கெடு கெட்டு தொலைங்க, போங்க. சுந்தர், உன்னை கெஞ்சி கேக்குறா, எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும். என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போடா. இந்த ஒரே ஒரு தடவை கூட்டிட்டு போடா. எனக்கு ராஜேஷ பார்க்கணும்டா. பாரதி, சொல்லு பாரதி, நீ கூட்டிட்டு போடா. டேய் சுந்தர், என்னடா என்ன கூட்டிட்டு போக மாட்டியா? பேசு, வாய் திறந்து பேசு. ஏன் இப்படி பேசாம மௌனமா இருக்க? என்னடா அப்படி தலைய குடிச்சிட்டு இருக்க? உன்னதானே கேக்குறேன். அத்தை, அத்தை அழாதீங்க. நீங்க ராஜேஷ பார்க்கலாம். கண்ணு தொடங்க. நிஜமாவா? முதல்ல கண்ணை தொடங்க. சுந்தர், நீ வா.